அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி அண்ட் டெட் தமிழ் இலக்கண பகுதி 89 என்று எதிர்ச்சொல் தருக படிக்க வைக்கிறோம். அதாவது ஒரு சொல்லுக்கேற்ற எதிர்ச்சொல்லை படிக்க வைக்கிறோம். படிக்கலாம். நல்லார் இன்னும் இச்சொல்லுக்கான எதிர்ச்சொல் என்ன பார்த்தீங்கன்னா அல்லார். அடுத்தது சொல்லுக, இதற்கான எதிர்ச்சொல் சொல்லற்க. அடுத்து அருளாளர், இந்த சொல்லுக்கான எதிர்ச்சொல் என்னன்னா அருளிலார். அலர்தல், இந்த சொல்லிற்கான எதிர்ச்சொல் குவிதல். அதாவது அலர்தல்னா மலர்தல். சரிங்களா? அடுத்தது இனிய, எதிர்ச்சொல் இன்னாத. அடுத்தது அகம், இந்த சொல்லுக்கான எதிர்ச்சொல் என்ன பார்த்தீங்கன்னா புறம். அடுத்தது தாழ்ந்த, உயர்ந்த, சிறுமை, பெருமை, எளிது, அரிது, குழப்பம், அமைதி அல்லது தெளிவு. அடுத்து மாறுபட்டு, ஒன்றுபட்டு, அகலமான, குறுகலான, நீக்குதல், இணைத்தல், அமுதம், நஞ்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அகற்றிடணும், சேர்த்திடணும். அடுத்தது அறப்போர் எனும் இச்சொல்லுக்கான எதிர்ச்சொல் மறப்போர். முற்பகல், பிற்பகல், அண்மை, சேய்மை, நன்மை, தீமை, பகை, உறவு, உண்மை, பொய், அமைதி, ஆரவாரம், அசல், நகல், வாழ்த்துதல், தூற்றுதல், அன்புடையார், அன்பிலார், அறம், மரம், இருள், ஒளி, தொடக்கம், முடிவு. அடுத்து நீரவர், பேதையார், வறுமை, வளமை, சிறப்பு, இழிவு, பற்பல, சிற்சில, ஆதி, அந்தம், ஆடுவு, மகடு. அதாவது ஆடுவு என்றால் ஆடவர், மகடு என்றால் மகளிர், அதாவது பெண்டீர். அடுத்து இளமை, சொல்லுக்கான எதிர்ச்சொல் முதுமை. வழுவழுப்பு, சொரசொரப்பு, இனியது, இன்னாது, பிறப்பு, இறப்பு, ஆரம்பம், இறுதி, இசை, வசை, விரைவு, தாமதம், இன்சொல், வன்சொல், வெற்றி, தோல்வி, சிறப்பு, இழிவு. அல் அங்காடி, பகல் அங்காடி. அல் என்றால் இரவு, அல் அங்காடி, இதற்கான எதிர்ச்சொல் பகல் அங்காடி. அடுத்தது இழிவு, இதற்கான எதிர்ச்சொல் உயர்வு. அடுத்தது அயல் நாட்டில், இதற்கான எதிர்ச்சொல் உள்நாட்டில். அஞ்சுதல், அஞ்சாமை, இயற்கை, இதற்கான எதிர்ச்சொல் செயற்கை. இது பார்த்தீங்கன்னா பகுதி 1 மொத்தம் 50 எதிர்ச்சொற்கள் எழுதியிருக்கேன். பகுதி 2ல் மேலும் 50 எதிர்ச்சொற்கள் படிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.